உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. தீயணைப்புத்துறை ஆணைய தலைவர் சங்கர் ஜிவால் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தீயணைப்புத்துறை ஆணைய உறுப்பினர்கள் 3 பேரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தீயணைப்புத்துறை ஆணைய தலைவர் சங்கர் ஜிவால் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சங்கர் ஜிவால் என்ற பெயரை அவ்வளவு எளிதில் தமிழகம் மறக்காது. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு முகமாக காவல்துறையில் அறியப்பட்டவர். பல்வேறு பணியிட மாற்ற அறிவிப்புகளின் போது தீயணைப்புத்துறை ஆணையர் தலைவராக சங்கர் ஜிவால் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் சங்கர் ஜிவால். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த ராஜினாமாக்களுடைய பின்னணி என்ன, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. கடந்த திமுக ஆட்சியில தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆண்டுடன் அவர் டிஜிபி பொறுப்புல இருந்து ஓய்வு பெற்ற நிலையில அவருக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தீயணைப்புத்துறை ஆணையத்தோட தலைவராக சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள் நியமனம் செய்து அப்போதைய அரசானது ஒரு உத்தரவானது பிறப்பித்திருந்த நிலையில அவர் கடந்த ஓராண்டுகளாக தீயணைப்புத்துறையோட தலைவராக பல்வேறு திட்டங்களிலும் அவர் ஈடுபட்டு வந்திருந்தார். குறிப்பாக இது மட்டுமின்றி தீயணைப்புத்துறை ஆணையத்தோட உறுப்பினர்களாகவும் சத்தியமூர்த்தி, நமச்சிவாயம், இக்ராம் ஆகிய மூவரும் நியமிக்கப்பட்டு இது தொடர்பாக பல்வேறு தீயணைப்புத்துறை சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே இந்த நிலையில தான் தற்போது புதிய ஆட்சி அமைந்தவுடன் தற்போது திடீரென சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள் திடீரென இந்த தீயணைப்புத்துறை ஆணையத்தோட தலைவர்ல பொறுப்புல இருந்து திடீரென ராஜினாமா செய்திருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போன்று அந்த தீயணைப்புத்துறையோட ஆணைய உறுப்பினர்களும் சத்தியமூர்த்தி, நமச்சிவாயம், விக்ரம் ஆகியோரும் திடீரென அவர்களும் சேர்த்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது புதிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே புதிய அரசு தாவேக அரசு ஆட்சி அமைச்ச நிலையில இதற்கு முன்னதாக தான் ஏற்கனவே ஐபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது தீயணைப்புத்துறையோட ஆணையத்தோட தலைவராக செயல்பட்டு வந்த சங்கர் ஜிவால் ஐபிஎஸ், அதே போன்று உறுப்பினராக செயல்பட்ட இந்த மூவரும் திடீரென ராஜினாமா செய்திருப்பது ஒரு அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன் என்று இது தொடர்பாக அவர்களே இது தொடர்பாக விளக்கத்தை அளிக்க இருப்பதாகவும் நம்மிடம் கேட்டபோது அவர்கள் விளக்கம் அளித்திருந்தனர். சங்கர் ஜிவால் பல்வேறு பணிகள்ல அவர் ஈடுபட்டு வந்தார். சென்னை காவல் ஆணையராக ஒரு மூன்று வருடங்களாக பணியாற்றி வந்தார். பல்வேறு செயல் திட்டங்களையும் அவர் செய்து வந்தார். இந்த நிலையில தான் 35 ஆண்டு காலமாக அவர் காவல்துறை அனுபவத்துல சிறப்பாக பணியாற்றி கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற நிலையில அவருக்கு திமுக ஆட்சியில இது தொடர்பாக ஒரு தீயணைப்புத்துறை ஆணைய தலைவர் ஒரு பொறுப்பை உருவாக்கி அவரை நியமனம் செய்த நிலையில தற்போது அனைவருமே தற்போது தீயணைப்புத்துறையோட ஆணைய தலைவராக உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் முழுவதுமே திடீரென ராஜினாமா செய்திருப்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.